ஜனநாயக படம் வந்து யாரால ரிலீஸ் ஆகல? உங்களால தான். நீங்க தான் நினைச்சீங்களே அரசியல் படம் நினைச்சு நீங்க தான் பண்ணீங்களே. எங்களன்னா இப்படி ஓபனா சொல்லுப்பா. நான் ஓபனா தான் சொல்றேன். டிவிக்கே நீங்க சொல்றீங்க. நாங்க டிவிக்கே கட்சி தான். இப்ப எல்லா பத்திரமே எல்லா இதுலயும் போய் கேளுங்க. ஓம் சக்தி பராசக்தி டீம் கோர் தீய சக்தின்னு சொல்றானுங்க. எதுக்கு? அவனுக்கு விஜய் நினைச்சனால தான் சொல்றானுங்க. நாங்கள் சும்மாலாம் பேசுகிறேன் விஜய்க்காக எங்கள் ஓட்டு பொண்ணெல்லாம் சொல்கிறேன். நான் ஒரு ரசிகன், சின்ன வயசுலேருந்து ரசிகன். நான் எங்கள் அண்ணனும் தான் ரசிகன். அநியாயமாலாம் போய் சொல்லக்கூடாது. சரி, இத்தனை வருஷம் நான் டிவி தான் பார்த்துன்னு ஃபோனில் இன்ஸ்டாவில் கூட தான் பார்த்தேன். நேற்று கூட தான் எத்தனை பேரை ஓட்டு போடுறாங்க. ஏன் விஜய்க்கு 27 பேர் ஓட்டு போகிறேன்றாங்க. டிஎம்கேக்கு 10 பேர். இதோ இப்போ சொன்னார் ரெட்டலை கட்சிக்கு 5 பேர் தான் ஓட்டு போடுறாங்க. அந்த இந்த கட்சி என்ன கட்சி அது? டாம்கேல கட்சி கூட 5 பேர். அப்போ இவ்வளோ பேசுகிறாங்க. அப்போ எதுக்கு விஜய் போடுறாங்க? எல்லாம் நான் பயன்படுத்தணும் தானே பண்ணோம். என்னைக்கோ வரோம் அன்னைக்கு இப்போ கூட சொன்னார். இன்னைக்கு முளைச்ச காலான்றீங்க. இன்னைக்கு முளைச்ச காலம் தானே இப்போ இவ்வளோ பெருசாக வளரும். நினச்சி பாருங்கண்ணா. சின்ன பையன் வந்து இவ்வளோ கேள்வி கேட்குறேன். சின்ன பையன் நான் ஆதரிக்கணும் ப்ரோ. நான் இதான் சொல்கிறேன். எந்த கட்சி வந்தாலும் நாங்கள் ஆதரிப்போம். சமத்துவம் கொள்கை கோட்பாடு இருக்கட்டும். எந்த கட்சி நாங்கள் எங்கே மாற்றி பேசுகிறோம்? எங்க புரட்சியாளர் அம்பேத்கர்லயே வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சோம். புத்தக வெளியீட்டுல நாங்க தான் வழிநடத்தணும். யாரு வழிநடத்தினா? யாரு விஜய் வந்து ஆதரிச்சது? யாரு விஜய் வந்து ஆதரிச்சு பஸ் யாருங்க? விஜய் வந்து இப்ப நான் பேசுனால்தான் இப்ப இவர் மாத்துறாரு. கேமரா ஆன்ல நான் ஒன்னும் போயிலாம் சொல்ல. எத்தனை பேரும் கேட்டு பாருங்க. இவர் என்ன நான் கழி ஊத்துனேன் விஜய். நான் கம்முன்னு தான் விஜய் ரசிகன், நம்ம கம்முன்னு இருக்கணும்னு தான் சொன்னேன். ஒரு ஆள் வந்தா எத்தனை பேர் வருவாங்க? விஜய் சப்போர்ட் பண்ணுங்க. எவ்வளோ பேசுறாரு இவர். எதுக்கு மாத்தி பேசுறாரு? உண்மையா சொல்லுங்க. கேமரா கூட பாருங்க. இவ்வளோ பேசுறாரு இவரு. நானே தான் கேட்டிருந்தேன். இவர் தான் சொன்னாரு இன்னைக்கு முளைச்ச காலன்னு இவ்வளோ பெருசாகுது இவ்வளோலாம் சொல்லியிருந்தீங்க. கேட்டிருந்தேன். நான் பின்னாடி நின்றுருந்தேன். பாவனா விஜய்லாம் ரொம்பலாம் சோதிக்கூடாதுண்ணா. பாவனா அவனும் எங்கேயோ இருந்து படத்துலேருந்து வந்தானா. நம்மளுக்காக வந்தானா. இந்த மாதிரிலாம் போயெல்லாம் சொல்லக்கூடாதுண்ணா. அநியாயமா இப்ப என்ன சொன்னாரு? இந்த கட்சிக்கார் தான் இவர் தான் கட்டி நரிப்பையும் பேசுங்க. டிவிகே தலைவர் நிறுவனர் விஜய் வந்து 2 பேர் தான் போட்டி. ஒன்னு டிவிகே, ஒன்னு டிஎம்கே. இந்த 2 பேர் தான் போட்டி. விடுதலை சிறுத்தைக்கு விஜய்க்கு போட்டியா? விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் டிவிகேக்கும் போட்டியா? விடுதலை சிறுத்தைகள் கட்சிலாம் ஒரு ஆளே இல்லைங்க. அவங்க முன்னாடி எப்படி ஆள சொல்லுவீங்க? எப்படி ஆள சொல்லுவீங்க? தனித்து போட்டிடுறாருங்க. எப்படி 6 தொகுதி எடுத்துக்கியா? எப்படி 6 தொகுதி எடுத்துக்கிட்டீங்க? 6 தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களை மட்டமா போயிச்சா? ஆமாங்க. 6 தொகுதி மட்டுமா உங்களுக்கு மட்டமா போயிச்சா? எந்த கொள்கையை லீட் பண்ணல நீங்க 6 தொகுதி மட்டமா போய் எந்த கொள்கை நீ சொல்றீங்க? எந்த கொள்கையாக நீ சொல்றீங்க? எந்த கொள்கை ரீதியாக நீ சொல்றீங்க? எந்த கொள்கை ரீதியாக நீங்க சொல்றீங்க? சுயேட்சையா நீ நில்லு. சிதம்பரம் தொகுதி தான் தொல் திருமாவளவன் நிப்பாரு. என்ன அதே தொகுதியில என் தளபதியை நான் நிக்க வைக்கிறேன். அதே தொகுதியில நீ சுயேட்சையா நில்லு. கூட்டணி போடாத. கூட்டணி போடாம நீ நின்று வென்றுவா. அதுக்கப்புறம் நான் சொல்றத ஒட்டுக்கிறேன். அதே தொல் திருமாவளவரை நாங்க அம்பேத்கர் இதோட நாங்க கூப்பிட்டுருக்கோம். எப்ப தொல் திருமாவளவன் வரன்னு சொன்னவர் வரல. அப்ப யாரு அமுக்குறா? சரி அப்படி இருக்கட்டும் அப்படின்ட்டு சொன்னார் தளபதி. ஏங்க அவர் இப்படிலேருந்து இப்படி வந்தவர். ஃபர்ஸ்ட் வெற்றி படத்துலேருந்து வந்தவர். ஏங்க லேடிஸ் சப்போர்ட் அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு சொன்னீங்க. அம்பேத்கர் போட்டோ வச்சாரு, இவரு போட்டோ வச்சாரு, அவர் போட்டோ அதெல்லாம் பேருக்குலாம் வைக்கல. அவர் நம்மளோட சப்போர்ட்டுக்காக தான் வச்சாரு. இவங்க இதுக்குன்னு மாத்திலாம் பேசுறாரு. எந்த யாரை வேணா கேளுங்க, டிவிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இவ்வளோ பேசுனாரு டிவிக்கு சப்போர்ட் பண்ணாம. இப்போ ஏன் அவர் பேசல? நீங்களே சொல்லுங்க. இவ்வளோ பேசுனாரு, எத்தனை பேர் சப்போர்ட் நிற்கிறாங்க. ஏன் இவ்வளோ பேசுனாரு? யாரை வேணா கேளுங்க. கேமராவில் பாருங்க. எல்லாம் நான் ஓகே நான் கம்முன்னு தான் நின்றுந்தேன். இப்போ மட்டும் ஏன் கேட்கல? எனக்கு மட்டும் இப்போ 18 வயசு இருந்தா கன்ஃபார்மாக விஜய் தான் நான் ஓட்டு போடுவேன். இவங்க சொல்றாங்க இந்த மாரிலாம் பண்ணோம். விஜய் நிக்கூட சொன்னா அவன் எதுக்குண்ணா? அவன் வேணான்னா சொல்லிட்டு போங்கண்ணா. அவன் காசுலாம் வேஸ்ட் பண்ணாதீங்கண்ணா. பாவனா
அவரா எத்தனோ பத்துல நச்சுக்கிறாரு. ஏன் இப்ப வந்துக்கிறாரு? சரி நம்மளுக்கும் ஒரு சப்போர்ட் வரணும் வந்துக்கிறாரு. அநியாயமெல்லாம் சொல்லக்கூடாது. சரி என்ன கொள்ளடிக்க தான் வந்துக்கிறாரு நீ சொல்றாங்க. நாங்க ஒன்றும் ஃப்ரீ பஸ் விடுங்க பெண்களுக்குன்னு விடுங்கன்னு சொல்லவே இல்லை. பெண்களுக்கு விடலன்னு சொல்ல இத்தனை பால் இன்வால்வ் நினைச்சா யாருக்கு சப்போர்ட் பண்ணா? யார் சப்போர்ட் பண்ணா? அங்க கேளுங்க. எத்தனோ பேர் வந்து பெண் கேளுங்க. உன் தலைவர் வந்து சரிண்ணா டிஎம்கே தானே நான் சொல்றேன். எங்க அப்பா டிஎம்கே தான். நான் சொல்றேன் இருங்க. நாங்க ஒன்றும் ஃப்ரீ பஸ் விடணும்னு கேட்கல. அன்னைக்கு தான் ஃப்ரீ பஸ்ல போனேன் எங்க அக்கா கூட. கேட்கறான் ஒரு கண்டக்டரா கேட்கறான் ஃப்ரீ பஸ்ல வரத்துக்கலன்னா மயிருக்கு அசிங்கமா கேட்கறான். அப்ப நாங்களா ஃப்ரீ பஸ் விட சொன்னோம்? காசு இல்லாமலே அவர் சொல்றான். காசு இருந்து தானே சொல்றோம். நாங்க ஒன்றும் போய் கெஞ்சல ஃப்ரீ பஸ் விடுங்க பஸ் விடுங்கன்ட்டுலாம். எங்களுக்கோ கையில் காசு இருக்குதுண்ணா. இத்தனை பால் நம்ம வந்துச்சு யாருன்னா ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணாங்களா? அவன் என்ன சொல்றான்னா பேட்டியில் தான் சொல்றாரு. இந்நியாயமெல்லாம் போய் சொல்லக்கூடாதுண்ணா. சரி நீங்க சொல்றீங்க டிஎம்கே கட்சிக்கார தான் எங்க அப்பா டிஎம்கே தான் ஃபுல்லா. ஆனா நாங்க அப்பாவுக்குலாம் சப்போர்ட் பண்ணல. எனக்கோ இது இருக்குதுன்னு அதான் சொல்றேன். இவ்வளோ பேசுனாரு. நான் பேசும்போது மட்டும் ஏன் போனாரு கேளுங்க. இதான் ரூல்ஸ். நான் ஒத்தாலாம் வந்தா எனக்கு இது வரும்னு சொல்லிதான் நான் பயந்து நின்றுனேன். இப்போ எங்க கட்சிக்கார ஒருத்தன் வந்துக்கிறாரு. இப்போ பேச சொல்றேன்ல பேச சொல்றேன். எவ்வளோண்ணா கம்முன்னு இருக்கணும்? கேளுண்ணா எவ்வளோண்ணா கம்முன்னு இருக்கணும்? சும்மா சொல்லணும். ஒரு வாட்டி கேட்கலாம் அசிங்கமா. எவ்வளோ கேட்கணும்? நாங்களும் விஜய் ரசிகன் தானே. எத்தனை பேர் வேணா நிற்க சொல்லு. விஜய் ரசிகன் வந்து நிற்க பின்னாடி நிற்க சொல்லு. எத்தனை பேர் வருவாங்க? சரி அவங்க ரசிகன் எல்லாருமே வர சொல்லு. 1-2 பேர் தான் வருவாங்க. அநியாயமெல்லாம் போய் சொல்லக்கூடாதுண்ணா. அவரு சப்போர்ட் பண்ணா சப்போர்ட் பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. இவ்வளோ இப்போங்க கேமரா திருப்புங்க. இவ்வளோ பேசினாரு அசிங்கமா வாயில தான் வந்து. இவ்வளோ பேசினாரு. ஒயிட் கலர் சட்டை பண்ணிக்கிறாரு. அவரு வந்து அவரு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. இப்போ மட்டும் என்ன பண்ணாரு? இப்போ இவ்வளோ நல்லா பேசினாரு. ஏன் போனாரு? நான் ஒருத்தவங்க ஏறி வந்தா ஒருத்தவங்க பதுங்குவாங்கண்ணா. இதான ரூல்ஸு. சட்டம் பேசுவோம் தான் செய்யும். நாங்கள் எதுவுமே நீங்கள் கொடுங்க கேட்கல. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இந்த பொண்ணுங்களுக்கு காசு தாங்க 2000 கொடுங்க 5000 கொடுங்க நாங்கள் கேட்கல. அவர் தான் போடுறாரு. நாங்கள் 2000 தான் போடுவாங்கன்னு நினச்சோம். எதுக்கு 5000 போடுறாரு? எலெக்ஷனில் எங்களுக்கு ஓட்டு போனோம். அதான் இப்போ ஃபோனில் பாருங்க, இன்ஸ்டாவில் பாருங்க. நீ விஜய் சொன்னார் பாரு இந்த அரசியலில் எல்லா கொடுத்தாலும் வாங்கி வைங்க, ஓட்டு எங்களுக்கு போடுங்கன்னு கேட்டுவாங்க. நான் இப்போ பேசினால வந்து பேச சொல்லணும். பேசுனாங்க. சரி இப்ப நான் பேசணும் ஏன் போனாங்க? சரி இவ்வளவு சப்போர்ட் பண்றாரு. இத்தனை எலெக்ஷன்ல இவ்வளவு போறாங்க. எப்பயுமே டிஎம்கே ஏன் சொல்றாரு? 2500 தான் சொல்லியிருந்தாங்க. ஏன் 3000 கொடுத்தாரு? நீங்களே சொல்லுங்க. ஏன் ஓட்டுக்காக தான் அவங்களாம் கொடுக்குறாங்க. நான் மறுபடியும் அதான் சொல்லுவேன். கோயம்பேட்டில் தான் இருப்போம். வந்து நான் என்ன பண்ணுங்க. இப்போ இவ்வளோ நேரம் மூச்சு முடுக்க பேசினாரு. எதுக்கு ஓடினாரு? இவ்வளோ நேரம் பேசினா நாங்கள் டிவிகே கட்சியிலேருந்து வந்தனால தானே போகிறாரு. எங்கள் வீட்டில் 6 பேர் இருக்கிறாங்க. 6 பேருமே டிவிகே தான் ஓட்டு போடுவோமே. என்ன பண்ண சொல்லுங்கள்.